ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்கள் சிவா. இது உங்கள் நண்டு பயில்க சேனலின் அறிவாளிகளின் அரங்கம். விடுகதைக்கான வெற்றியாளர்கள் வீடியோ தொடர்ந்து போட்டு எல்லாம் போட்டாச்சு. அதாவது இப்பதான் எடுத்திருக்கோம், அடுத்தடுத்து வரும். இப்ப நம்ம அடுத்த விடுகதைக்கு இப்ப விடுகதை அறிவாளிகளின் அரங்கம். விடுகதை கேட்டுருலாம். இப்போ முதல் விடுகதை நீ கேட்க நான் கேட்டா முதல் விடுகதை என்னைக்குமே நானே கேட்டுறதுனே. கண்டிப்பா. சரி, நீங்க கேளு. வணக்கம் மக்களே, இப்ப நம்ம முதல் விடுகதைக்குள்ள போயிடலாம். சரி, முதல் விடுகதை இப்ப நம்ம சொல்லிடலாமா? கண்டிப்பாக. ஓங்கி உயர்ந்து வளரும், இலையுண்டு, கிளை அல்ல, தென்னை அல்ல, கணுக்கள் உண்டு, மூங்கிலும் அல்ல, அது என்ன? என்ன அசால்ட் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றேன், தெரியல. நான் என்ன பதில் சொல்ல மக்கள்கிட்ட தான் கேட்கணும். பதில் சொல்ல நம்ம வந்திருக்கோம், கேள்வி தானே கேட்க வந்திருக்கோம். கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குல்ல. ஓங்கி உயர்ந்து வளரும், இலை உண்டு, கிளைகள் அல்ல, தென்னை அல்ல, கணுக்கள் உண்டு, ஆனால் மூங்கில் அல்ல, அது என்ன? மக்களே, சாய்ஸ் இருக்கும், கரெக்டான பதில சொல்லுங்க, பரிசு தட்டி செல்லுங்க. இப்ப வாங்க நம்ம ரெண்டாவது விடுகதைக்குள்ள போகலாம். இப்ப ரெண்டாவது விடுகதை என்னன்னா, செக்கச் வந்திருப்பால், செவ்வாழை போல் இருப்பால், வாழும் முளைத்திருக்கும், வந்திருப்பால் சந்தையிலே, அது என்ன? நோ ஐடியா. மறுபடியும் கேட்கிறேன். செக்கச் வந்திருப்பால், செவ்வாழை போல் இருப்பால், வாழும் முளைத்திருக்கும், வந்திருப்பால் சந்தையிலே, அது என்ன? கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும், யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை அல்லுங்க. வாங்க மூணாவது விடுகதைக்குள்ள போகலாம். ஒற்றை கண்ணன், ஒற்றை காலன், ஓடி ஓடி வேலி அடைக்கிறான். வேலியை அடைக்கிறான். ஓகே, இன்னும் ஐடியா. இன்னொரு சொல்லவா? மறுபடியும் கேட்டு. ஒற்றை கண்ணன், ஒற்றை காலன், ஓடி ஓடி வேலி அடைக்கிறான். மக்களே, கீழே சாய்ஸ் இருக்கும், கரெக்டான பதில சொல்லுங்க, பரிசு தட்டி செல்லுங்க. இப்ப வாங்க நம்ம நாலாவது விடுகதைக்குள்ள போகலாம். நாலாவது விடுகதை என்னன்னா, ஊசி போல் இலை இருக்கும், ருத்ராட்சம் போல் காய் காய்க்கும். மறுபடியும் கேட்டுறவா? கேட்டு. மறுபடியும் கேட்கிறேன். ஊசி போல் இலை இருக்கும், ருத்ராட்சம் போல் காய் காக்கும், அது என்ன? கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும், யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை தட்டி செல்லுங்க. இப்போ ஐந்தாவது விடுதலுக்கு போயிடலாமா? கண்டிப்பா. அதுல கீழே ஆப்ஷன்ஸ் இருக்காது. நம்ம கரெக்டா யோசிச்சு பண்ணணும். ஆமா, நம்ம எல்லாம் அவங்க. எங்கள் பாட்டி வீட்டு தோட்டத்திலே 5 வாழை மரங்கள். சரி. ஆட்டினாலும் ஆட்டலாம், பிடுங்க முடியாது. மறுபடியும் கேளு. இன்னொரு தடவை சொல்றேன். எங்கள் பாட்டி வீட்டு தோட்டத்திலே 5 வாழை மரங்கள். ஆட்டினாலும் ஆட்டலாம், ஆனால் பிடுங்க முடியாது. அது என்ன? என்னடா இது? இது சாய்ஸ் இருக்காது. நீங்களா யோசிச்சு கரெக்டான பதில சொல்லுங்க, பரிசு தட்டி செல்லுங்க. நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மீண்டும் நாளை புதிய விடுகதைகளோடும் பல பரிசுகளோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்கள் சிவா. இது உங்கள் நண்டு பயில்க சேனலின் அறிவாளிகளின் அரங்கம். நன்றி, வணக்கம்.